வணக்கம், நான் தான் உங்கள் விஜய் சந்தோஷ். ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. பட் மக்கள் என்ன நினைக்கிறாங்க வாங்க கேட்போம். டிவிக்கே வந்தால் ஒரு சேஞ்ச் இருக்கும், பட் டிஎம்கேவோட காம்படிஷன் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. ஸோ இட் டிபெண்ட்ஸ், பார்க்கலாம். விஜய் தான் வருவார். டிவிக்கே தான் ப்ரோ. நம்ம மூவி மாதிரி இல்லைல்ல பொலிட்டிக்ஸ். வின் பண்ணலாம், ஆனாலும் 1 இயருக்கு ஆகலாம். പക്ഷെ பாக்கி கூட சப்போர்ட்டிங் இல்லாமல் அவங்க நினைக்கிற மாதிரி எதுவும் பண்ண முடியாது. எனக்கு கண்டிப்பாக டிஎம்கே தான் ஜெயிக்கும் ஆப்வியஸ்லி. ஏன்னா ஃபஸ்ட்டு வரும்போதே விஜய் ஜெயிக்க மாட்டார். அதுலேயே அவர் நார்மல் அரசியல்வாதி மாதிரி தான் பேசுகிறாரு, நத்திங் ஸ்பெசிஃபிக். ஸோ ஆப்வியஸ்லி டிஎம்கே தான் ஜெயிக்கும். இல்லை ப்ரோ, எனக்கு கேட்டால் என்ன வந்து 26ல் வந்து தளபதி வருவாரான்னு கேட்டால் டவுட்டு தான். ஏன்னா வந்து ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் டிஎம்கே தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் செய்யும். பட் ஆனால் எப்போ வந்து இப்போ ஸ்டாலினுக்கு அடுத்ததில் வந்து உதயநிதியாக தளபதியான்னு வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டைலமா, மக்கள் வந்து டைலமா வரல. ஏன்னா வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய மாஸ் இருக்கு செஞ்சு ஒரு ஓட் பிரேட் வேணால் அவரால் கொண்டு வர முடியும். சிஎம் ஆயிடுவார் செஞ்சுருவாருன்றது வந்து மேபி அவரோட மாஸ்டமை வச்சு அவங்க சொல்கிறாங்களே தவிர, பட் அப்படி தான் தமிழும் ஆரம்பித்தார். பட் அவரால் வந்து ஒரு ஓட் பிரேட் கூட அவரால் பண்ண முடியலல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு மாஸ் பிரேக் பண்ணலாமே தவிர, பட் பொசிஷனாக பவராக அத்தாரிட்டியாக அவர் வருவாரான்னு கேட்டால் அதுக்கு இன்னும் வந்து ஒரு 10 இயர்ஸ் அந்த மாதிரி ஆகிற டைம் ஆகும். தேங்க்ஸ்.